வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும். அதனால் கவனமாக கேளுங்கள். அதுவும் புதிய பிளானில் வர விருப்பம் உள்ளவர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக கேட்பது நல்லது. பழைய பிளானுக்கும் புதிய பிளானுக்கும், பழைய வெப்சைட்டுக்கும் புதிய வெப்சைட்டுக்கும், பழைய வேலெட்டுக்கும் புதிய வேலெட்டுக்கும், பழைய டீமுக்கும் புதிய டீமுக்கும், பழைய வருமானத்திற்கும் புதிய வருமானத்திற்கும், பழைய விட்ராவலுக்கும் புதிய விட்ராவலுக்கும், பழைய ஐடிக்கும் புதிய ஐடிக்கும் 1% கூட சம்பந்தம் இல்லை. இது வேறு அது வேறாக இருக்கும். கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது இருக்கும் ஐடி இந்த பிளானுடன் தனியாக செயல்படும். நீங்கள் புதிய பிளானுக்கு வர விரும்பினால் பேசிக் பிளானுக்கு 3118 ரூபாயும், பிரீமியம் பிளானுக்கு 6618 ரூபாயும் கொடுத்துதான் சேர வேண்டும். உங்களுக்கு புதிய ஐடி நம்பர் தான் கிடைக்கும். பழைய ஐடி நம்பரில் இருக்கும் பணத்தை எல்லாம் எடுத்து கொள்ளலாம். புதிய பிளானில் நீங்கள் என்னுடன் சேர்ந்து பிஸ்னஸ் செய்ய விருப்பப்பட்டால் செய்யலாம். இல்லையெனில் வேறு யாருடன் சேர்ந்து பிஸ்னஸ் செய்யலாம். அல்லது ஃபோர்காட்டில் சேராமல் இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இங்கு எந்த கட்டாயமும் இல்லை. அதனால்தான் கம்பெனி உங்களுடைய 2950 ரூபாய் திரும்ப கொடுக்கின்றது. என் மேலேயும் ஃபோர்காட் மேலேயும் 100% முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே சேரலாம். எந்த விதமான கட்டாயமும் இல்லை. புதிய பிளானில் வந்தால் ஜீரோவிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். டீமும் சரி, வருமானமும் சரி. அதாவது நீங்கள் 10 நபரை சேர்த்து இருக்கலாம் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் இப்பொழுது புதிய பிளானில் சேர விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சேர்த்த நபர் அவர் நீங்கள் சேர்வதற்கு முன்னே என்னுடனோ அல்லது வேறு யாருடனோ சேர்ந்து விட்டால் யாரையும் கேள்வி கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. ஏனென்றால் இங்கு ஜீரோவிலிருந்து தான் பிஸ்னஸ் தொடங்குகின்றது. அதனால் அவர்களின் விருப்பம். அப்படியென்றால் உங்கள் டீம் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் முதலில் சேர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், நான் நேரடியாக சேர்த்த நபர்கள் என்னுடன் சேர்ந்து பிஸ்னஸ் செய்ய விருப்பம் இல்லாமல் உங்களுடன் சேர்ந்து, அதாவது உங்களுக்கு கீழ் சேர்ந்து விட்டால் நான் உங்களை எதுவும் கேட்க முடியாது. அதுபோல் நீங்கள் நேரடியாக சேர்த்த நபர்கள் உங்களுடன் சேர்ந்து பிஸ்னஸ் செய்ய விருப்பம் இல்லையெனில் என்னுடனோ அல்லது வேறு யாருடனோ சேர்ந்து விட்டால் நீங்கள் யாரையும் எதுவும் கேட்க முடியாது. ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நண்பர்களே, புதிய பிளானில் வர விருப்பம் உள்ளவர்கள் வருவதற்கு முன்பாக, அதாவது என்னுடன் சேர்ந்து பிஸ்னஸ் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் முதலில் பேசிக், பிரீமியம், யூடியூப் 3 பிளான்களையும் ஒரு முறைக்கு பல முறை கேளுங்கள், பாருங்கள். அதுவும் அவற்றில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நன்றாக உன்னிப்பாக கேளுங்கள், பாருங்கள். அதன் பிறகு சேர விருப்பம் இருந்தால் என்னுடன் சேருங்கள். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நன்றாக விட்ராவல் கொடுத்த கம்பெனி சில பிரச்சனைகளால், சூழ்நிலையால் இப்பொழுது தாமதமாக விட்ராவல் கொடுக்கின்றார்கள். இதேபோல் புதிய பிளானில் வரும் காலகட்டத்தில் இதேபோல் சூழ்நிலை உருவாகலாம். இதைவிட கால தாமதம் ஆகலாம். விட்ராவல் தாமதம் கம்பெனியால் மட்டும் இருப்பதில்லை. அதாவது 25% கம்பெனியால், 25% சாஃப்ட்வேரால், 25% பேங்கால், 25% மக்களால் இருக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காகத்தான் சொன்னேன். என்னை பொறுத்தவரை விட்ராவல் MD சார் மிஸ்டர் டி அகஸ்டின் அவர்களால் ஒருபொழுதும் தாமதம் ஆனதில்லை, ஆகப்போவதும் இல்லை. 100% நான் அவரை நம்புவதனால்தான் இதுவரையும் ஒரு முறை கூட விட்ராவல் பற்றி நான் அவரிடம் கேள்வி கேட்டதில்லை. பெரும்பாலும் சாஃப்ட்வேராலும் பேங்காலும் மட்டும்தான் விட்ராவல் தாமதமாகின்றது. இவற்றை நீங்கள் நம்புவதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். இப்படி இருக்க நாம் யாரை கேள்வி கேட்பது? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். கம்பெனி மேல் நம்பிக்கை இல்லாமல் இப்பொழுது விட்ராவலை பற்றி கேட்பது போல்
புதிய பிளானிலும் நீங்கள் கேட்பவராக இருந்தால் தயவுசெய்து என்னோடு சேர வேண்டாம். ஏன் என்று ஒரு உதாரணம் சொல்கின்றேன் பாருங்கள். ஒரு ஆறு இருக்கும், அதன் இரு கரைகள் இருக்கும். அந்த இரு கரைகளையும் ஒரு பாலம் இணைக்கும். அப்பொழுதுதான் இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு செல்ல முடியும். இந்த கரையில் இருந்து அடுத்த கரைக்கு நீங்கள் விருப்பப்பட்டு தான் செல்வீர்கள். அப்படி சென்ற பின் அங்கு நல்லது நடந்தால் எதுவும் சொல்ல மாட்டீர்கள், யாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டீர்கள். அதுவே கெடுதல் நடந்தால் அந்த பாலத்தையோ அல்லது அதை கட்டினவரையோ திட்டுவது எந்த வகையில் நியாயமாகும்? இதுபோல்தான் உங்களுக்கும் கம்பெனிக்கும் நான் பாலமாக இருக்கின்றேன். நீங்கள் 100% விருப்பப்பட்டு தான் கம்பெனியில் சேருகின்றீர்கள். சேர்ந்த பின் வருமானம் கிடைத்தால் யாருக்கும் நன்றி சொல்ல மாட்டீர்கள். ஆனால் விட்ராவல் தாமதமானால் மட்டும் என்னை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பது எந்த வகையில் நியாயமாகும்? நானும் உங்களைப் போலத்தானே ஒருவர் மூலம் சேர்ந்திருப்பேன். எம்டி சார் தான் என் அப்ளைன். ஆனால் அப்ளைன் என்ற முறையிலும் நான் விட்ராவல் பற்றி கேள்வி கேட்டதில்லை. ஏனென்றால் அவர்தான் டெலிகிராமில் தெள்ள தெளிவாக, அதுவும் தூய தமிழில் அப்டேட் கொடுத்து கொண்டிருக்கிறாரே. அப்டேட் கொடுக்கவில்லை என்றால் தானே கேட்பதற்கு. ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஃபோர்காட் மக்களை ஏமாற்றும் கம்பெனி அல்ல, வாழ வைக்கும் கம்பெனி. மேலும் உங்களிடம் பணம் நான் வாங்கிய அடுத்த நிமிடமே கம்பெனிக்கு அனுப்பிவிடுகின்றேன். அப்படியென்றால் உங்கள் பணம் கம்பெனியிடம் இருக்கு. கம்பெனி தான் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தில் எல்லோருக்கும் வருமானமாக தருகின்றார்கள். உங்களுடைய விட்ராவலுக்கு 100% கம்பெனி தான் பொறுப்பு. இதில் என்னிடம் கேட்டால் நான் எப்படி தர முடியும்? உங்கள் பணத்தை வைத்து நான் பிஸ்னஸ் செய்தால் நீங்கள் என்னிடம் கேட்பதில் நியாயம் இருக்கு. என்னிடம் கேட்கலாம். எப்பொழுதென்றால் கம்பெனி உங்களுக்கு எந்தவிதமான அப்டேட்டும் கொடுக்காமல் எனக்கு மட்டும் அப்டேட் கொடுத்தால் அப்பொழுது கேட்கலாம். ஆனால் எம்டி சார் தான் 100% உண்மையான சுட சுட அப்டேட் கொடுக்கின்றார்களே. நீங்கள் கட்டும் பணத்திற்கும் விட்ராவலுக்கும் இதைவிட வேறு என்ன வேண்டும்? இதைவிட கம்பெனி வேறு எப்படி நம்பிக்கை தர முடியும்? அதனால்தான் சொல்கின்றேன் நண்பர்களே, புதிய பிளானில் என்னுடன் சேர்வதற்கு முன் கம்பெனியை பற்றியோ என்னை பற்றியோ ஒரு முறை அல்ல 1000 முறை நெகட்டிவாக யோசியுங்கள். அப்படி யோசிச்சும் சரியென்று பட்டால் மட்டுமே சேருங்கள். ஆனால் சேர்ந்த பிறகு கம்பெனியை பற்றியோ என்னை பற்றியோ 1% கூட நெகட்டிவாக நினைக்காதீர்கள். அப்படி நினைப்பதாக இருந்தால் தயவுசெய்து என்னுடன் சேராதீர்கள். ஏனென்றால் நானும் அப்படித்தான். எந்த கம்பெனியில் சேர்வதற்கு முன்னால் 1000 முறை நெகட்டிவாக நினைப்பேன். அதாவது கம்பெனி இருக்குமா இருக்காதா, நம் கட்டும் பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்று. ஆனால் சேர்ந்த பிறகு 1% கூட நெகட்டிவாக நினைக்க மாட்டேன். ஏனென்றால் நெகட்டிவாக நினைத்தால் நம்மை வாழ விடாது, வளர விடாது, வெற்றி தராது, நிம்மதி தராது. அதனால்தான் நண்பர்களே, உங்கள் கீழ் நேரடியாக சேர்பவர்களும் சரி, அவர்கள் கீழ் சேர்பவர்களும் சரி, அவர்களுக்கு முழு பொறுப்பு நீங்கள்தான். மொத்தத்தில் உங்கள் டீமுக்கு நீங்கள்தான் பொறுப்பு. முதலில் உங்களுக்கு 100% கம்பெனி மேல் நம்பிக்கை இருந்தால் மட்டும் சேருங்கள். அப்படி சேர்ந்த பின் இன்னும் கம்பெனி மேல் முழு நம்பிக்கை வந்த பின் புதிய நபர்களை சேருங்கள். உங்கள் கீழ் சேர்ந்த பின் அவர்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை, என்னை தொந்தரவு செய்கின்றார்கள், அவர்களுடைய பணத்தையாவது திருப்பி தாருங்கள் அல்லது வாங்கி கொடுங்கள் என்று யாரும் சொல்லக்கூடாது. நான் இப்பொழுது உங்களிடம் எப்படி சொல்லி சேர்க்கின்றனோ அதேபோல் நீங்களும் சொல்லி சேருங்கள். நீங்கள் சேர்க்கும் நபரை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியவில்லை என்றால் தயவுசெய்து யாரையும் சேர்க்காதீர்கள். அவர்களை வழி நடத்தும் திறமை எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ அல்லது வளர்த்து கொண்ட பிறகு சேருங்கள். நான் சொல்வது எல்லாம் கசப்பாகவோ அல்லது கோபம் வரலாம், ஆனால் இதுதான் உண்மை. நண்பர்களே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் 8 வருட என் அனுபவத்தில் சொல்கின்றேன். 4Win Fourcart இது நமது கடை. கம்பெனியும் சரி,
அதன் ஒன்மேன் ஆர்மியாக செயல்படும் எம்டி சார் மிஸ்டர் டி அகஸ்டின் சார் அவர்கள் போல் யாரும் இல்லை, இருக்கவும் மாட்டார்கள். கம்பெனியை வழிநடத்தும் திறமையும் சரி, உண்மையான அப்டேட் கொடுப்பதிலும் சரி, தனக்கும் மக்களுக்கும் உண்மையாக இரவும் பகலும் உழைப்பதிலும் சரி, சேவை செய்யும் மனப்பான்மையிலும் சரி, நேருக்கு நேர் எதிலும் தைரியமாக சவால் விடுவதிலும் சரி, உழைப்பே உயர்வு என்று நினைப்பதிலும் சரி, எத்தனை முறை பிசினஸில் தோல்வி அடைந்தாலும் என்னால் முடியும் என்று சிங்கம்போல் சீறிப்பாயும் திறமையும் தைரியமும் சரி, மக்கள் பணம் மக்களுடையது என்று நினைப்பதிலும் சரி, எதையும் தைரியமாக நிதானமாக சமாளிக்கும் திறனும் சரி, குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் கொடுப்பதிலும் சரி, பிளானை வடிவமைப்பதிலும் சரி, தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதிலும் சரி, தான் செய்தது தவறு என்றால் மன்னிப்பு கேட்பதிலும் சரி, இன்னும் இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு திறமை கொண்டவர்களை நான் பார்த்ததில்லை. 4win4 கார்ட் இது நமது கடையில் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு கடவுளுக்கும் அகஸ்டின் சாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல. இது என் மனதில் பட்ட கருத்து மட்டுமல்ல, அவருடன் 9/7/23 அன்று முதல் இன்று வரை அவரை பற்றி நான் புரிந்து கொண்டவைகள். நண்பர்களே, விட்ராவலை தவிர நீங்கள் மற்ற எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். அதாவது 5P என்றால் என்ன என்று தெளிவான வீடியோ யூடியூப்பில் கொடுத்திருக்கின்றேன். அதில் 5வது P பேஅவுட் தவிர மற்ற 4 Pகள் பற்றி கேட்கலாம். எப்பொழுதும் உங்களுக்கு பதில் உண்டு, கிடைக்கும். நண்பர்களே, பொய் என்னும் இனிப்பு தந்து ஆட்களை சேர்ப்பதை விட கசப்பு என்னும் உண்மையை சொல்லி ஆட்களை சேர்ப்பது என் பழக்கம். குறிப்பு: இந்த வீடியோவை பார்க்கும் புதிய நபர்கள் 4win4 கார்ட் இது நமது கடை என்ற இ-காமர்ஸ் பிசினஸில் சேர விரும்பினால் எனக்கு ஃபோன் செய்து உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். 3 பிளான்களையும் முழுமையாக சொல்லி தருவேன். நான் 4 கார்ட்டில் ஃபுல் டைமராக இருக்கின்றேன். 4 கார்ட்டில் சேர்ந்த பிறகு நான் எந்த கம்பெனியிலும் சேரவில்லை, சேரவும் மாட்டேன். ஏனென்றால் 4 கார்ட்டில் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டுமென்றாலும் சம்பாதிக்கலாம். நாம் கட்டும் பணத்தையும் திரும்பி கொடுக்கும் ஒரே கம்பெனி 4 கார்ட் கம்பெனி மட்டும்தான். நண்பர்களே, என்னோடு சிறிது காலம் பயணம் செய்யுங்கள். உங்களின் சந்தேகங்களை தீர்க்கும் திறனும் உங்களை வழிநடத்தும் திறனும் என்னிடம் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் மட்டும் என்னோடு சேருங்கள். இவன்